Season 2 Nippon Paint, Asia's your #1 paint, powered by Colgate Dental Cream. அம்மாக்களின் நம்பிக்கை டென்டிஸ்ட்கள் பரிந்துரைப்பது. Special partner Britannia Tiger Creams and co-presented by GD பெருங்காயம். மழலையின் நடிப்பு திறமைக்கான அங்கீகாரம் இந்த மேடை. முகம் தெரியாத இந்த ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் இன்னைக்கு உங்க எல்லார் வீட்லயோ செல்ல சூப்பர் ஸ்டார்ஸா ஆயிருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மக்களே நீங்க கொடுக்குற அன்பும் ஆதரவும் தான். ஸோ அதை தொடர்ந்து கொடுத்துட்டுருங்க. நாங்களும் வாரம் டிஃப்ரெண்டான கான்செப்ட்ஸ் புதுமையான பெர்ஃபார்மன்ஸோட உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக வருவோம். ஸோ இன்னைக்கு எந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் வச்சு மீதி இருக்கிற பசங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜட்ஜஸை கூப்பிடலாமா? எது கூப்பிடணும்? They are already here. Hi ரோஜா மேம். அப்பா வணக்கம். Hi Archana. Hello Kiki. So இன்னைக்கு கான்செப்ட்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல பார்க்க ரெடியா? நம்ம பிரிட்டானியா டைகர் கிரீம்ஸ் வழங்கும் சம்மர் டைகர் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் வந்து யார் அதிகமா வாங்குறாங்களோ டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி சீசன் வந்து தெரிய வரும் யார் அதிகமா வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிரிட்டானியா டைகர் கிரீம்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கமர்ஷியல் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம கிராண்ட் ஃபினாலேல ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. ஸோ குட்டீஸ் ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு முன்னாள் முதலமைச்சர்கள் நடிச்ச அந்த சூப்பர் டூப்பர் பம்பர் ஹிட் ஆன ஒரு படம். அதாவது அந்த காலத்திலேயே அந்த பீரியாடிக் ஃபிலிமை வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா எடுத்திருப்பாங்க. 1000ல் ஒருவன். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான படத்தை எங்க குட்டீஸ் இங்க பிரம்மாண்டமா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இத பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வராங்க வருண், மனிஷா, பவாஸ் and சந்தோஷ். Lights, camera, action. இவர் இதையும் 1000 வாலா பட்டாசு விடாம வெடிக்குது. ஓவரா நடிக்காதடா. பூங்குடி உனக்கு எப்போதும் விளையாட்டுத்தான். பூங்குடி நீ 1000 மடிமேலுக்கு சொந்தக்காரி. என்னமோ 1000 கோடிக்கு சொந்தக்காரி மேல சொல்ற. 10 எருமைகளை வச்சிருந்தாலாவது பால் கறந்து பண்டாவா வாடலாம். அடிமைகளை வச்சுன்னு நான் என்ன பண்றது? உன்னாயனத்தையும் நீ சொல்லும் மொக்க காமெடிகளையும் தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் பார்க்க வருவார்கள். ஹலோ, அப்படியா? வரச்சொல். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம் அரண்மனைக்கு மேலும் சில அடிமைகள் வந்திருக்கிறார்கள். கடல்ல தப்புன ஆமைங்க மாதிரி இருக்கிறானுங்க. இவங்க அடிமைகள். செங்கப்பா, எதுக்கு எங்களை கட்டி போட்டிருக்காய்? அவிழ்த்து விட்டால் அடுத்தவர்களை கடித்து விடுவாய். அதற்காக தான் கட்டி போட்டிருக்கிறோம். என்ன ஆணவ பேச்சா? அண்ணன் மணிமாறன் வருவார். மணிமாறன், மணிமாறன், மணிமாறன் எங்கடா இருக்காங்க மணிமாறன்? நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே
அண்ணா நீங்க பாடின பாட்டு வந்து புதிய பூமி படம். இது 1001. 1001 இருந்தால் என்ன, நான் எப்போதும் உங்கள் வீட்டு பிள்ளை. வெயிட், என் கலைவாரிசு வந்திருக்காரு, அவரை நான் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன பாக்கியராஜ் சார், எப்படி இருக்கீங்க? ஏன் அப்படி பார்க்குறீங்க? நான் தான் உங்கள் வாத்தியார். யார் என்ன தப்பு செஞ்சாலும் தைரியமாக தட்டி கேட்க சொன்னேனே, அந்த மாமா சௌக்கியமா? நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும். இந்த மாமாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் உண்டு. ஓகே? தலைவனாகிறது நாமெல்லாம் எடுத்துக்கிற பட்டம் இல்லை, மக்களா பார்த்து கொடுக்கறது. அது மட்டும் இல்லை, எனக்கு ஏழைகளுக்கு நண்பனா இருக்கத்தான் ஆசைப்படுகிறேன். தலைவனா இருக்கல்ல. இப்பதான் பேசவே ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள நிறுத்த சொல்லற. இதை மட்டும் மக்கள் பார்த்தாங்க, உன்னை கலையில அடிப்பாங்க. அப்படியா? மணிமாறா நல்லா இருக்கியா? மணிமாறா சாப்பிட்டியா? ஒருவனை உண்மையாக கூட வெறுத்து விடு, ஆனால் பொய்யாக நேசிக்காது. அது எனக்கு ஒருபோதும் பிடிக்காது. உன் தத்துவத்தை கேட்டு ஒருத்த மயக்கமே போட்டாயா? போட்டுட்டாயா? அவ்வளோ என் வேப்பிலை. இத்தனை நாள் இரவும் பகலும் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டதற்கு பலன் கிடைத்து விட்டது. அப்படி என்ன கண்டுபிடிச்சிங்க? இதோ இதோ இந்த வேப்பிலையின் சுவை இனிப்பா அல்லது கசப்பா என்று ஆராய்ச்சி செய்து வந்தேன். இன்று கண்டுபிடித்து விட்டேன், இது கசப்பு தான். வெற்றி வெற்றி வெற்றி. மணிமாறா, இதைத்தான் இத்தனை நாளா கண்டுபிடித்துக் கொண்டிருந்தாயா? இதற்கே உன்னை சிறை பிடிக்க வேண்டும். இனிமேல் நீ எங்கள் அடிமை. எல்லாரும் போய் வேலையை பாருங்கள். உங்களுக்கு வந்து வெத்தலை பாக்கு வைத்து சொல்லணுமா? எனக்கு வெத்தலை பாக்கு போலாம் பழகில்ல, ஸ்வீட் பீனா இருந்தா தாங்க. என்ன ஒரு ஆணவ பேச்சு! பேசியது போதும், போய் வேலையை பாருங்கள். யோ, கெஸ்ட் வந்தவங்கட்டெல்லாம் வேலை செய்ய சொல்றியே, ஏன்? ப்ரொடக்ஷன்ல மட்டன் பிரியாணி போட சொன்னா சிக்கன் மட்டும் போடுறீங்களே, ஏன் ஏன் ஏன்? எனக்கு அது மூடி போடலையே, ஏன்டா என்கிட்டயே கேக்குறீங்க? ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. மணிமாறா, பேசியது போதும், போய் வேலையை பார். மனிதன் வாழ்ந்ததில்லை. ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். எனக்கு முதுகு வலிக்குது, யாராச்சும் கொஞ்சம் புடிச்சு விடுங்களேன். தங்கள் உயிரை கூட பெரிதாக நினைக்காமல் என்னை காப்பாற்றி விட்டீங்கள். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்று எனக்கு தெரியவே இல்லை. பூங்குடி, நன்றி வாயால் தான் சொல்ல முடியும், பின்ன வாக்கி டாக்கியாவால் சொல்ல முடியும். இது உதவி செய்யறதுக்காகவே விழுந்த கை. அட கர்மமே.
ஒரு அடிமை, என்கிட்ட பணம் காசு கேட்கற ஒரு எருமை. சொல்லு பூங்குடி, அதை கிளம்ப பிடிச்சேன் இல்ல. சொல்லு பூங்குடி, நான் சொன்னது சரிதானே? குரூப் போட்டோ எடுக்க போறியா? இது நான் போய் மேக்கப் போட்டு வந்துடுறேன். என்னடா கிண்டனா? நான் கொள்ளை அடிச்சிட்டு போக வந்திருக்கேன்டா. நீ கொள்ளை அடிச்சுட்டு போக இங்க எதுவும் இல்லை. வேணும்னா இங்க வீட்டுக்கு வந்து வெள்ளை அடிச்சுட்டு போ. நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. கவலைப்படாதீங்க, இந்த படத்துல நான் தான் ஹீரோ. நானே உங்களை காப்பாத்துறேன். கொள்ளையனே நாயே, கொள்ளையனே, முடிந்தால் என்னிடம் கத்தி சண்டை போடுறா. கத்தி சண்டை போட சொன்னா கத்திக்கிட்டு சண்டை போட்டு நிக்கிறீங்க. ஒழுங்கா கத்தி சண்டை போடுங்க. எனக்கு இதுதாண்டி தெரியும். பேசாம சண்டையாக அவனு. வருவாங்க, ஆனா வரமாட்டாங்க. உனக்கு அல்வா கொடுத்துட்டு தப்பிட்டார்களா தர்பூசணி தலையா? அப்போது உன் காதலன் மணிமாறனும் வரமாட்டானா? இந்த இடத்தில் நீ ஃபீல் பண்ண வேண்டும் அல்லவா? நீ ஃபீல் பண்ணிட்டே, நான் போயிட்டேன். எங்களை செங்கப்பரிடமிருந்து காப்பாற்றதுக்கு நாங்கள் வருகிறோம். எங்க போகிறாய் மணிமாறா? நந்தப்பா, அவனை இப்படி என்ன பார்க்கிறாய்? இவன் எனதா? போதும், உன் சிரிப்பை சகிக்க முடியவில்லை. எதற்கு எங்களை இப்படி நிறுத்தச் சொன்னாய்? நீ எங்கள் கூட்டத்தில் சேர்ந்து விடடா. மறுத்தால் உன் அடிமைகளுக்கு மொக்க ஜோக் சொல்வேன். ஐயோ வேண்டாம், என் கண்மணிகளை விட்டுவிடு. வேண்டாம். பார்க்க கோயில் மணி மாதிரி இருக்காங்க. இவங்களா உன் கண்மணி? இதற்கே இவங்களை கொல்ல வேணும்டா. ஐயோ வேண்டாம், நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்படி வா வலிக்கு. இந்த தீவின் துணைத் தலைவன் நீதான். போய் கொள்ளையடித்து வாடா. ஆமா, என்னமோ கொடைக்கானலுக்கு டூரு போயிட்டு வா சொல்ற மாதிரியா சொல்றானே. ஏய் அடிமைகளே, வாருங்கள். மஞ்சப்பா, அவன் பின்னாடி போய் என்ன கொள்ளையடிக்கிறான் என்று பாருடா. சபாஷ் மணிமாறா, சபாஷ். முதல் கொள்ளையில இவனை பொங்கலா. அடிமைகளே, பையன் இருப்பதை எடுத்து கையில் வை.
அதனால தான் பிரியாணி பொட்டலத்தை கொள்ளையடித்தேன். ஒன்னும் சாவடிக்காம விட மாட்டேன்டா. அதிகமா பேசாது. இந்தா உனக்கு ஒரு பிரியாணி, எனக்கு ஒரு பிரியாணி. வா போய் சாப்பிடலாம். ஒரு மணிமாரா, நீ கொள்ளையடித்த இன்னொரு பொருள் வரவில்லையா? ஆகட்டும். ஆஹா, என்ன ஒரு அழகு. வயிறை மாலை போல் நின்னுகிறடா. மூஞ்ச கழுவிட்டு வந்து பார்க்க சொல்லு. கருத்த கடலை போல் கருப்பாக இருப்பார். அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. எந்த அழகையும் ஏலத்தில் விடு. யார் அதிக பொங்கல் கொடுக்கிறார்களோ அவளுக்கு இந்த அழகி சொந்தம். இந்த அழகியின் ஆட்டத்தை வர்ணிக்க வார்த்தையே இல்லையடா. ஏத்திட்டே போவாங்க, இப்படி குறைச்சிட்டே போறீங்க. என்னமோ தெரியல, உன்னை ஏலத்துல விடும்போது குறைக்கத்தான் தோணுது. சனியாய் சொன்ன மணிமாரா, ஆனால் இப்பொழுது கேட்கிறேன், இந்த அழகியின் விலை 1 லட்சம். 2 லட்சம் பொன். 2 லட்சம் பொன் ஒரு தரம், 2 லட்சம் பொன் 2 தரம், 2 லட்சம் பொன் 3 தரம். எப்படி உன்னை ஏமாட்டேன் என்று பார்த்தியாரா? காசை கொடு. காசை அக்கௌண்ட்ல போட்டுக்கோ. உங்கடி என்னது எப்படி ஏமாத்தணும்னு பார்த்தியா? அதான் மணிமாறன். எதுக்கு மணிமாறா? இந்த பூங்கடியை எனக்கு சொந்தமாக்குடா. அவளோ தானே, இனிமே நீதான் அவளுக்கு சித்தப்பா சொந்தம். என்னடா ஏன் இப்படி பேசுகிறாய்? அவன் எனக்கு வேணும்டா. மரியாதையா போயிடு, இல்ல உன்னை கொண்டு விடுவேன். என்ன மணிமாறா, என்னை எதிர்க்கிறாயா? வா ஒரு கை பார்க்கலாம். இத நீங்க என்ன சொல்றது? இந்த நாடே அதான் சொல்லுது. நான் உங்கள் வீட்டு பிள்ளை. இது அதிகாரம் இருப்பவன் எல்லாம் தலைவன் அல்ல, மக்கள் அழுகையை துடைப்பவன் தான் உண்மையான தலைவன். என் நாட்டை காக்க வேண்டும். வாங்க போகலாம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே, ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே, ஒரே மண்ணிலே, ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். இதோ இந்த அலைகள் போல. போதும் மணிமாறா, படத்தில் 7 பாட்டு இருந்தாலும் எல்லாத்துக்கும்
ஏழைகளின் துன்பத்தை துடைக்க பிறந்தவன். அது மட்டும் இல்ல, எனக்கு பதவியின் மேல் ஆசை வந்தது. நீயே உட்கார். அகிலமே போற்றும் நீ ஆயிரத்தில் ஒருவனடா. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். பாப்பா பாப்பா எவ்வளவோ ஸ்பூஃப் பார்த்திருக்கோம். ஆனா ஆயிரத்தில் ஒருவன் நம்ம ஜூனியர் சூப்பர் ஸ்டார் ஹிஸ்டரியில மறக்கவே முடியாத ஒரு படமா இருந்திருக்கு. அப்படி ஒரு பிரம்மாண்டம். அந்த காலத்திலேயே பீரியாடிக் ஃபிலிம் பிரம்மாண்டமா எடுத்திருந்தாங்க. ஆனா இந்த குட்டீஸ் நம்ம ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ல பிரம்மாண்டமா கலக்கிட்டீங்க. வந்து கரெக்டான ஆளு எம்ஜிஆரோட வாரிசு அவர்தான் சொல்லணும். அப்பா நீங்க சொல்லுங்கப்பா, எப்படி இருந்தது? நான் அப்படியே மெய் மறந்து உட்காந்துக்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளவு பிரமாதமாக அவங்க ரோலை ஒவ்வொருத்தரும் பண்ணா. அவர் எம்ஜிஆர் அந்த முடி நிற்க மாட்டேங்குதுன்னு அவர் படுற அவஸ்தை இருக்க. அவர் நம்பியார் ஒவ்வொரு தடவையும் சிரிக்கிறார் பாரு. அவர் செங்கப்பர் கீச்சு கீச்சுன்னு குத்தி அவர் கத்துன்னு கத்துனாரு. ஆனால் பிரமாமல் டைலாக் எல்லாம் அப்படியே பிச்சு உதறாரு பாரு. துருன்னு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. ஜெயலலிதா அந்த கேரக்டருக்கு வந்து டான்ஸ் த்ரூ அவுட்டு டான்ஸ்லேயே போகிறாங்க. அழகாக டான்ஸே ஆடிக்கிட்டு இருந்தாங்க கடைசி வரைக்கும். நடுவில் மட்டும் கொஞ்சம் டைலாக்ஸு. இந்த செட்டு கிட்டு அதெல்லாம் அந்த அடிமைகளை எல்லாம் பார்த்தா அந்த ஃபைட்டெல்லாம் எங்கெங்கெல்லாம் போய் அதை மரத்தை சுற்றுறாங்க, மரத்தை தாண்டுறாங்க, ஜம்ப் பண்ணுறாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் இது எப்படி பண்ணுறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது. மேலே ஏறுறாங்க, அங்கிருந்து அப்படியே ஜம்ப் பண்ணுறாங்க, அசாத்தியமாக பண்ணுறாங்கப்பா. சூப்பர். இவங்களை வந்து ட்ரெயின் பண்ணது மதன் அண்ட் ஆனந்த் மாஸ்டர் தான். 2 பேருக்கும் கிரெடிட். அவர்கிட்ட எப்படி வேலை வாங்கினீங்க? அந்த சின்ன பிட் இருக்காரு, தம்மா துண்டு பீடிவின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துக்கிட்டு அவர் பண்ணுற வேலை இருக்க. எப்படி அவருக்கு டைலாக் எல்லாம் சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணீங்கன்னு எனக்கு புரியல. இல்லை, அவன் டைலாக் பேசுறதுனா நல்லா பேசிடுவான். அவன்கிட்ட பிரச்சனை டைலாக்லாம் சொல்லி கொடுத்தோன்னா அப்படியே டான் அடிப்பான். அதெல்லாம் செம்ம ஷார்ப்பாக பண்ணுவான். மற்ற டைமில் அவனை பார்த்துக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். கண்ட்ரோலே பண்ண நிற்க வைக்க முடியாது. 2 நிமிஷம் நிற்க வச்சுன்னா அவார்டு தான் எனக்கு. இல்லை, உண்மையிலேயே இந்த ஹோல் குரூப்ல வந்து 2 அடிமைகள் தான், ஆனந்த் மாஸ்டரும் மதன் மாஸ்டரும். அன்பிலீவபிள். சீரியஸ்லி 1965ல வந்த ஒரு திரைப்படம் 52 ஆண்டுகளுக்கு பிறகும் அது இவ்வளோ ஃப்ரெஷ் இந்த மெமரியாக இந்த மேடை கொண்டு வந்தது ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸால மட்டும்தான் முடியும். இல்ல டவுட்டே கிடையாது. ஒரு கேரக்டரும் செதுக்குன கேரக்டர்ஸ். இது பார்க்கும்போது ஐயோ நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாதா, நம்ம இருக்க காலகட்டத்தில் குழந்தைங்களா இருக்கும்போது இதெல்லாம் வந்திருக்க கூடாதான்னு ஒரு ஆசை. யூ கைஸ் ஆர் ஃபேபுலஸ். இதுதான் மாஸ், இதுதான் கிளாஸ். மொத்தத்துல பீஸ் பீஸ் பீஸ். டோட்டலி சூப்பர், அமேசிங். ரோஜா மேம், லவ்லி பர்ஃபார்மன்ஸ். எனக்கு வந்து பார்த்துட்டே இருக்கேன், அப்படி ஒரு படம் பார்த்த ஃபீலிங். டயலாக், சாங், டான்ஸ், ஃபைட் எல்லாமே இது இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் எப்படி இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனதோ, இன்றைக்கி ஜூனியர் சூப்பர் ஸ்டாரில் இந்த ஸ்கிட் அப்படி சூப்பர் ஸ்டார். உண்மையில் எல்லாம் சூப்பர் ஸ்டார்ஸ் தான். நீங்கள் சூப்பர் ஹிட் ஸ்கிட் இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் வருணுக்கு சொல்லணும். வருண் சூப்பராக பண்ண. வருண் ரொம்ப டஃப்பான ஒரு கேரக்டர். ஏன்னா எம்ஜிஆர் சார்னா எல்லாருக்கும் ஒரு கடவுள் மாதிரி. நீங்கள் கொஞ்சம் சரியாக பண்ணலன்னா கூட அடி வாங்கியிருப்பீங்க. ஆனால் எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இவர் எப்போவுமே நல்லா பண்ணுவார், பவாஸ். ஸோ நிறைய கேரக்டர்ஸ் நீ டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக பண்ணியிருக்க. எல்லாம் நல்ல லென்த் ரோல்ஸு. இதில் கூட அதுக்கு அச்சுவா பயங்கர என்ஜாய் பண்ணுறாங்க உன் கேரக்டருக்கு. அண்ட் சந்தோஷ், லவ் யூடா. நீ தான் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு சின்னவன், ஆனால் சூப்பராக பண்ணுற. டைலாக் உன் வாய்ஸ் பார்த்து சின்ன பையன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, வாய்ஸ் மட்டும் கேட்டா.
ஸோ ஓவரால் இந்த ஸ்கிட் வந்து சூப்பரா இருக்கு. இதான் செம்ம டைகர் பர்ஃபார்மன்ஸ். ஓகே சோ ஓவரால் சம்மர் டைகர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த வயசுல இவ்ளோ அருமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்கும் டிஷ் எடுங்க. Thank you. ஓகே அர்ச்சனா, நீங்க வந்து சொன்னீங்கல்ல, ஐயோ எனக்கே ஆசையா இருக்கு பண்ணணும் போல இருக்கே அப்படின்னு. இப்படி ஒரு கப்பலிங்க இருக்கும்போது நம்மலாம் பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தா எப்படி? நான் ஆசைப்பட்டு அதை நிறைவேற்றுறதுக்கு பின்னாடி எத்தனை மக்கள் வேலை செய்யறாங்கம்மா. என்ன ஹெவி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. சோ நம்ம ரெண்டு பேரும் அடிமைகளா இருக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் மெயின் பர்ஃபார்மன்ஸ் அடிமைகள். நாங்க ரெடி. ஐயோ எங்களை காப்பாத்த யாரும் இல்லையா? எங்க காப்பாத்த யாரும் இல்லையா? ஏன் இல்ல? புரட்சி தலைவரின் வாரிசு நான் இருக்கிறேன். டேய் நான் வந்துட்டேன்ல, ஓடுடா. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். ஓகே சோ ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் குட்டீஸ், இது மாதிரி ஜட்ஜஸ் கைக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா குழந்தைங்க எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி நீங்க அதை விட டபுள் மடங்கு எனர்ஜெட்டிக்கா ஸ்போர்ட்டிவா வந்து பெர்ஃபார்ம் பண்றீங்க மூணு பேரும். சீரியஸ்லி சோ அதுக்காகவே பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இப்போ அடுத்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம ரோட்ல போகும்போது ஆஞ்சநேயர் வேஷம் போட்டவங்களெல்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் அவங்களுக்கு காசும் போட்டிருக்கோம். ஸோ இப்போ அந்த ஆஞ்சநேயர் வேஷம் போட்ட ஒருத்தர் நிஜமான ஒரு ஆஞ்சநேயரை சந்திச்சா எப்படி இருக்கும், அவங்களுக்குள்ள எப்படி அந்த காமெடிலாம் நடக்கும், ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஆஞ்சநேயரே வாங்க, கார்முகில் மன்னன், ரோஷன் அண்ட் நிதிஷ். பஞ்சவர்ணம் ஒரு பட்டாசு வீசி போகுதே, சூடான முத்தம் கண்டாள் இந்த சூரியனின் மீச வேகுதே. பட்டம் 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 பூச்சி தொட்டா தொட்டா சிணுங்கியாச்சு, மேனி எங்கும் முந்தன்னாச்சு, மேலும் கீழும் கொதிக்கும் மூச்சு. அட பெண்ணே உன் பேரு என்னம்மா சொன்னாலே. யார் அவன்? கடவுள் ஆஞ்சநேயர் பாட்டை போடுறதுனா நம்ம தலை அஜித் நடிச்ச ஆஞ்சநேயர் பாட்டை போடுறது. டேய், கடவுள் வேஷம் போட்டிருக்கேன்னு சும்மா விடுறேன், ஒழுங்கா வந்து வேலையை பாரு. என்னாச்சுமா என் சாமி வேஷம் போட்டு இப்படி கலெக்ஷன் பண்றான்னு பாக்குறீங்களா? வேற என்ன பண்ண, நான் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லைன்ட்டாங்க. டேய் அப்படி என்னடா படிச்சிருக்க? டாக்டரா, இன்ஜினியரா? 8ஆம் கிளாஸ் பாஸ். டேய் MBA படிச்சவனே எருமை வைக்க போறானா? 8ஆம் கிளாஸ் பாஸ் ஆனவங்கலாம் கலெக்டர் வேலையை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ பிச்சை வாங்குறதுக்கு தான் லாய்க்கு. உங்களை மாதிரி ஓடே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல. டேய் என்னே கலாய்க்கிறியா?
ஆமா இப்படி எல்லார்கிட்டயும் போய் காசு வாங்கிட்டு இருக்கியே உனக்கு இது தப்புன்னு தோணல? 8ஆம் கிளாஸ் படிச்சு அமைச்சரோடவனே ஊரே கொள்ளையடிக்கிறான். நான் இப்படி சின்னதாக ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு கலெக்ஷன் பண்ணா தப்பா? அதே மக்கள்கிட்டையும் கடல்கிட்டையும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கதர்னேன். அப்போ நான் யாருமே திரும்பி கூட பார்க்கல. ஆனால் இப்போ நான் கடவுள் வேஷம் போடணும் காசல்லி வீசுறாங்க. ஜெயமே லயம் லயமே ஜெயம் ஆஞ்சநேயா. பின்ன பார்த்தா அண்ணன் மாதிரியா இருக்கு. வந்த விஷயத்த சொல்லிடா சாமி. எனக்கு ஒரே பிரச்சனை சாமி. எங்க மூஞ்சி காமி. இந்த மூஞ்சிக்கு பிரச்சனை வராம இந்த பிரச்சனை வச்சா வரும். என்ன விஷயம் சொல்லு, உனக்கு அருள் தரேன். சாமி நானும் உங்களை மாதிரி ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு ஊர்லாம் சுற்றி வந்துட்டேன். ஆனால் கலெக்ஷன் மட்டும் உங்கள் அளவுக்கு ஆக மாட்டேங்குதே சாமி. உங்கள் வெற்றிக்கு பின்னாடி இல்லை ரகசியம் என்ன சாமி? எல்லா பகையும் அச்சுமா இருக்கு. ஏன்னா அவங்க தான் எனக்கு எப்படி பிச்சை எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அச்சுமாவா? ஓ இதுக்கெல்லாம் ட்ரைனிங் தராங்களா? என்னி சேர்த்துக்க சொல்லுங்க சாமி. இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ ஃபஸ்ட்டு எடுத்து கல்வி பண்ணி போ. டேய் யாரா அது? ஓ வீட்டு பிரேக்கரா? ஓ போஸ்ட் கார்டில் வீடு வந்திருக்கா? சரி பார்த்து வைங்க, நான் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரியா? என்ன ஐஃபோன்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் ஆஞ்சநேயன் செயல். ஒரு பெரிய தேங்க்ஸ். श्रीयाञ्जनेयं प्रसन्नाञ्जनेयं प्रभादिव्यकायं प्रकीर्तिप्रदायं भजे वायुपुत्रं भजे बालगात्रं भजेदं पवित्रं भजे सूर्यमित्रं भजे रुद्ररूपं भजे ब्रह्मदेवं वटञ्चं प्रभातं सायन्तमी नाम सङ्कीर्तनल చేసి கிக்கி, இந்த மலையில நிறைய மூலிகை இருக்கு. எடுத்து சாப்பிட்டா ஒன்று மூளை வளரும். அதான் உங்களுக்கு இல்லையே, முடியாட்டும் வளரட்டும். யாருடா இவன்? நம்பேர புதுசா வந்திருக்கான். டேய் தம்பி, உன்னதான் யாருவா நீ? நான் தான் ஆஞ்சநேயன். நீ ஆஞ்சநேயனா? அப்ப நான் யாரு மக்களே? ஐ தட்டா, அது என்ன கையில மலை தூக்கிட்டு வர? இதுதான் சஞ்சீவி மலை. யோ, சஞ்சீவியோட மலையெல்லாம் நீயா தூக்கிட்டு வர? டே அறமூளைக்கு பிறந்தவனே, இந்த மலையின் பெயர் தான்டா சஞ்சீவி. இது ஸ்ரீராமரின் தம்பி லக்ஷ்மணனுக்காக தூக்கி கொண்டு செல்கிறேன். ஆமா, இவர் பெரிய பாகுபலி பிரபாஸ் கையில லிங்கத்தை தூக்கிட்டு வர மாதிரி மலையை தூக்கிட்டு வர்றாரு. டே அதான் டம்மின்னு எல்லாருக்கும் தெரியும்ல, வச்சாது கீழே பூடு முதல. டேய் நீதான்டா டம்மி, நான் ஒரிஜினல் ஹனுமன்டா. 5 காசு கூட வேற அதை மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ என்னவான? யார் ஏரியால வந்து யாரக்கிட்ட சினப்படுற செஞ்சிருவேன். செய்ய போகிறாயா? செய்யறது தான் செய்யற. நல்ல வடமாலையா செஞ்சு போடுப்பா. அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கிற. யோ, என்னென்ன சமையல்காரன் நினைச்சா? அவ்வளோதான் பத்துக்க. நான் யார் என்று தெரியாமல் நீ ஓவரா பேசுகிறாய். இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஆமா, வந்தவொடனே சொல்லணும் தானே. உனக்கு இந்த கேட்ட கொஞ்சம் கூட நல்லா இல்லை. மகனே, என்ன சீண்டி பார்க்காத, அப்புறம் தாங்க மாட்ட. என்கிட்ட மோதிர நீ அடுத்த கான்செப்ட்ல இருக்க மாட்ட. நீ என் பொறுமைய ரொம்ப சோதிச்சுட்ட. ஜெய் ஸ்ரீராம். இப்பயாவது நம்புறியா இல்ல? ஐயோ, தப்பு பண்ணிட்டு சாமி, தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சாமி, மன்னிச்சிருங்க சாமி. முடியாது. நான் வந்ததுல இருந்து என்ன நீ ஓவரா கலாச்சிட்ட. உனக்கு வெக்கமா இல்ல? ஆமா சாமி, சட்டை இல்லாம இருக்கும்போது கொஞ்சம் வெக்கமா இருக்கு. அதை பார்க்கும்போது எங்களுக்குலாம் கொஞ்சம் துக்கமா இருக்கு. என் கெட்ட போட்டு பிச்சை எடுத்து வாழ்றியே, அது மேல நிப்பாட்டுடா. கஷ்டப்பட்டு பிரம்மாண்டமா இருக்க வார்த்தை ஒரே வார்த்தை ஸ்பூஃப்ங்கிற பேர்ல செல்லவில்லாம பண்றாங்களே. நான் ஸ்கிரிப்ட் எடிமே அவங்கள வச்சுட்டு நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். எவ்வளோ மொக்க காமெடி பண்ணாலும் வாய் விட்டு சிரிக்கிறாங்களே, நான் வச்சுமா முதல்ல அவங்களே நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். சரி சாமி, எதிர்காலம் எப்படி இருக்கும்? எனக்கு ரோஜா மாதிரி ஒரு வைஃப் கிடைப்பாங்களா?
ரோஜா 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 பூஜா திருடுற மாதிரி இருந்துக்கிட்டு உனக்கு ரோஜா மாதிரி பொண்ணு கேக்குதா? டேய் ஆஞ்சநேயம் போல பிரம்மச்சாரிடா. பிரம்மச்சாரியா? அப்படின்னா அது கூட தெரியல, நீலாம் ஆஞ்சநேயர் கிட்ட போட்டிருக்கியா? உனதான் ஊரை வச்சு அடிக்கணும்டா. பரவாயில்ல, ஏற்கனவே உப்பி போன மாதிரி தான் இருக்கான், அப்படியே அடிப்போம். சாமி சும்மா பேசாதீங்க சாமி. இந்த வேஷம் போட்டு நான் படுற பாடுறீங்க. ஐயோ அவ்வளோ கஷ்டமா இருந்தா ஏன்டா இந்த வேஷத்தை போடுற? என்ன பண்றது, இன்னைக்கு இந்த நாட்டுல உண்மையை நம்புறவங்களை விட வேஷத்தை நம்புறவங்க அதிகமா இருக்கான். என்னடா சொல்ற? கீக்கிதான் அடுத்த உலகின்னு சொல்றேன். டேய் இந்த மாதிரி வேஷம் போட்டாதான் இந்த மாதிரி ஆளுங்க பழிக்க முடியும், 4 காசு பார்க்க முடியும். இந்த உலகத்துல மனுஷனா வாழ்றது எவ்வளோ கஷ்டம்னு கடவுளா இருக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும்? சாமி நீங்க வேணா ஒரு நாள் மனுஷனா இருந்து பாருங்க சாமி. டேய் நான் என்ன ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ல கெட்டப் போட்டு டான்ஸ் கட்டடா வந்திருக்கேன். பின்னதுக்கு சாமி வந்தீங்க? உனக்கு ஞாபகம் இருக்கா, என்ன மாதிரி கெட்டப் போட்டு சம்பாதிக்கிறேன்னு சொன்னபோது 20% எனக்கு தரேன்னு சொன்னேன். ஆனா ஒரு பைசா கூட நீ இன்னும் தரல. அது இருந்தாவாச்சும் அன்னதானத்துக்கு யூஸ் ஆயிருக்கும், அதை கலெக்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். பிச்சை எடுக்குமா பெருமாளே, அதை புடுங்கி தின்னுமா அனுமார் கதையில இருக்குது. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுக்கு கமிஷன் வேறையா? ஆமா, இவர் கஷ்டப்பட்டு கல்லோடத்து சம்பாதிச்சிட்டாரு, என்ன மாதிரி கெட்டப் போட்டு சம்பாதிச்சது தானடா இது. சாமி இவ்வளவு சொல்லிட்டீங்களே சாமி, நீங்க வேணா ஒரு நாள் என்ன மாதிரி வித்த காட்டி இந்த மனுஷங்க கிட்ட சம்பாரிச்சு கணக்கு பார்க்கலாம். அவ்வளவுதானே, போட்டிக்கு நான் தயார். நீயோ நானா பார்த்துடலாம். பூவா தலையா போட்டா தெரியும், நீயா நானா பார்த்து விடு. பூவா தலையா போட்டா தெரியும், நீயா நானா பார்த்து விடு. பூ விழுந்தா நீ நினைச்சபடி, தலை விழுந்தா நான் கேட்டபடி. ஆனா ஒண்ணு, போட்டி அப்ப உன்னோட தெய்வீக சக்தியை யூஸ் பண்ணக்கூடாது. என்ன மாதிரி சாதாரண மனுஷனா தான் இருக்கணும். மனுஷனா இருக்கேன், ஆனா உன்ன மாதிரி மனுஷனா இருக்க மாட்டேன். நீலாம் என்ன பிறவின்னு இன்னும் ஆராய்ச்சியிலேயே கண்டுபிடிக்கலடா. ஓகேடா மச்சான். எது மச்சானா? என்ன மரியாதை தேயுது. இப்பதான் நீயும் நானும் சாதாரண மனுஷன் ஆயிட்டல, அப்புறம் உனக்கு மரியாதை. ஓவரா பேசாத. போட்டிக்கு தயாரா? போட்டிக்கு தயார். என்ன போட்டின்னு நீயே சொல்லி தொலை. சரி என்ன போட்டி சொல்லலாம்? ஒன்று பண்ணலாம், நம்ம 2 பேரும் மக்கள் கிட்ட போகலாம். யார்கிட்ட நிறைய பேர் ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னு பார்க்கலாமா? ஓகே. வேலை இருக்கும்போது கூட்டு ஆசீர்வாதம் வாங்குவானுங்க, இப்ப நேர்ல வந்திருக்கோம், ஒரு பையன் கண்டுக்க மாட்டேங்கிறானே. என்ன யாரும் கண்டுக்கலையா? இதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். சரி கடைசியா ஒன்று, நம்ம 2 பேரும் கலெக்ஷன் பண்ணலாம். யார்கிட்ட நிறைய அமௌண்ட் இருந்தோ அவங்க தான் வின்னர். சபாஸ், சரியான போட்டி. என் கோயில் உண்டியலில் எவ்வளவு கலெக்ஷன் ஆகும் என்று உனக்கு தெரியுமா? ஐ டாடா, நான் நேர்ல போய் கேட்கணும்னு சொன்னேன். என்னது, என்னையே பிச்சை எடுக்க சொல்கிறாயா? காசு இல்லாம கடவுளே பூமி கண்டாலும் பிச்சை தான் எடுக்கணும். இல்லை ஒத்துக்கோ, நான் தான் வின்னர். முடியாது. வா நாம் யார் என்று பார்த்துடலாம். படுகு. கண்டிப்பா உனக்கு நீ தொண்டை கட்டிக்க. என்ன நம்பலையா? இப்ப தெரியுதா நான் யாருன்னு? இப்ப இருக்கிற காலகட்டத்துல கடவுளே பூமி கண்டாலும் இப்படி மக்கள், இந்த மாதிரி மக்களை நம்ப வச்சு ஏமாத்தினாதான் வாழ முடியும். ஆமா, நீ சொல்றதும் சரிதான். எவனாச்சும் சாமியார் அப்படின்னு வேஷம் போட்டு வந்தா போதும், நம்ம மக்கள்லாம் யாரு என்னன்னு தெரியாம
அவங்க பின்னாடியே போயிடுறாங்க. அதான் அன்னைக்கே சொல்லிட்டாங்கல்ல, ஏமாறுறவ இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவ கண்டிப்பா இருப்பா. ஓகே ரோஜா மேம், வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் யூ. எப்படி இருந்தது? ஒரு நல்ல கருத்தோட முடிச்சிருக்காங்க. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்போ உலகமே அப்படி இருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கியூட் ரோஷன், திருட்டு ஹனுமான். ஒரிஜினல் ஹனுமான் நல்லா இருக்காரு, நல்லா கருத்துக்கள் சொன்னார். ஆனால் இந்த திருட்டு ஹனுமான் இருக்குல்ல, நல்ல கலெக்ஷனு. நீ வந்து பிரம்மச்சரியம் இருக்கிற ஒரு கெட்டப் போட்டுட்டு எனக்கு ரோஜா மாதிரி பொண்டாட்டி வேணுமா? அப்போ ஏன் நீ ஹனுமான் கெட்டப் போட்ட? லாஸ்ட் டைம் பார்த்தா ஐ லவ் யூ சொல்லி மேலேருந்து ஒரு ஃப்ளெக்ஸி, இங்கேருந்து ஃப்ளவர் போட்டு எனக்கு ஐ லவ் யூ ப்ரப்போஸ் பண்ணிங்க. இனிமேல் உனக்கு பிரம்மச்சரியம் தான். ஏன்னா ஹனுமான் கெட்டப் போட்டுட்டல, இனிமேல் நோ லவ், கேன்சல் கேன்சல். நிஜமாவே பிரம்மச்சரியம்னா எனக்கு என்னன்னே தெரியாது. நல்லா பண்ணியிருக்கீங்க. அப்பா எப்படி இருந்தது? பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேருமே நல்லா டைலாக்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் ரொம்ப அழகாக பேசினாங்க. அதுலேயும் எப்பவுமே ஒரிஜினலை விட டூப்ளிகேட்டு இன்னும் கொஞ்சம் ஒரிஜினல் மாதிரியே தெரியும். அது மாதிரி ரோஷன் நல்லா பேசின நீ. பிரம்மச்சாரி என்னன்னு தெரியாதா? நான் தனியாக ஒரு நாளைக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆல்ரைட் அர்ச்சனா. ஸோ கார்முகில் லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் சட்டிலாக பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு தடவை சொன்னது அழகாக பிடிச்சிக்கிட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. பட் ரோஷன், உண்மையிலேயே சார் சொன்ன மாதிரி உண்மைதான். அதாவது அந்த பொய்யா இருக்கிற விஷயம் தான் ஜாஸ்தி உண்மையாக தெரியும். அது ரொம்ப க்யூட்டான ஒரு ஆஞ்சநேயர். இந்த மாதிரி ஆஞ்சநேயர் எல்லார் வீட்டுக்கு வரணும். சரி, எந்த சிக்னல் நீ என்னை பார்த்த பிச்சை எடுக்கிறத? நான் என்ன ப்ரொஃபஷனல் பிச்சைக்காரி மாதிரி பேசுகிறேன்? எந்த சிக்னல் எல்லாம் பார்த்தேன்? என்ன ஸ்கிரிப்ட்ல அப்படி நினைச்சு நான் என்ன பண்றது? ஸ்கிரிப்ட் இருக்கு எல்லாம் சொல்லி கிழிக்கிறாரு அவரு. பட் ரொம்ப கியூட், ரொம்ப கஷ்டம். வாயில அந்த மாஸ்க் வச்சுக்கிட்டு பேசுறது ரொம்ப கஷ்டம். அதை ரொம்ப அழகா ரொம்ப கம்ஃபர்டபுளா பண்ணீங்க. காட் பிளெஸ். அடுத்தபடியா தாத்தாக்கும் பேத்திக்கும் உள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான ரிலேஷன்ஷிப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதை பெர்ஃபார்ம் பண்ண வராங்க ஆதித்யா, விஸ்வா, ஹர்ஷினி, அஜய் அண்ட் ஹாஜிரா. இந்த புடவையும் புதுசா இருக்குதே. நாகராஜ் வாங்கினா நாகராஜனா கொக்கான்னா. நாகராஜ் ஒரு ஆட்டோ டிரைவரு, சமயக்காரன். அவனால எப்படி தினம் உனக்கு ஒரு புது புடவை வாங்கி கொடுக்கணும்னு பேசினாங்கல்ல. இப்ப தெரிஞ்சா நாகராஜ் தான் வேதாக்கு தினம் ஒரு புது புடவை வாங்கி கொடுக்குறான். அதனால யாரையும் குறைச்சல இடம் போடக்கூடாது. உனக்கு தான் சொன்னேன், அவங்களுக்கு இல்ல. புரிஞ்சா? அங்க பாத்தீங்களாக்கா, அந்த கிழவை நம்மள தான் குத்தி காட்டுறான். அந்த கிழவை ரொம்ப திமிர் பிடிச்சவரடி. இருங்கக்கா, ஏதாவது யோசிக்கிறேன். ஆட்டோ ஓட்டுறவனா இருக்கலாம், ஆனா மனைவியில எத்தனை பாசம் இருந்தா தினம் புது புடவை வாங்கி கொடுப்பான். எத்தனை புருஷன் அந்த மாதிரி இருக்கிறான். உங்க தாத்தா நாங்க வேணாம் வேணான்னு சொல்லியும் 3 வருஷம் திறக்காத சாக்கடைக்குள்ள இறங்கி சுத்தம் பண்றேன்னு உயிரை விட பார்த்தாரு. நாங்க மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் கவனிக்காம இருந்திருந்தோம், விஷவாயு தாக்கி நேரம் போய் சேர்ந்துருப்பாரு உங்க தாத்தா. ஏன் தாத்தா இப்படி பண்றீங்க? இனிமே இப்படி பண்ணாதீங்க தாத்தா. நாங்க எத்தனை தடவை சொல்லியும் கேட்காம ஏதோ அவன் கொடுக்குற 5000க்கும் 10,000க்கும் ஆசைப்பட்டு உயிரோட விளையாண்டுட்டு இருக்காரு உங்க தாத்தா. ஏன் தாத்தா இப்படி பண்றீங்க? இனிமே இப்படி பண்ணாதீங்க தாத்தா. ஏம்மா, இங்க ஒருத்தர் சாவுல இருந்து பொழைச்சு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னம்மா டிவி பார்த்துட்டு இருக்க? அதான் சாவுல இருந்து பொழைச்சிட்டார்ல, அப்புறம் என்ன? என்னங்க முத்து, உங்க மருமக எப்படி பேசுறா? நீ கிளம்புப்பா, நாளைக்கு பார்ப்போம். சரி, நான் வரேன், உடம்ப பார்த்துக்கோங்க. தாத்தா தாத்தா, இனிமேல் இப்படி பண்ணீங்கன்னா நான் அப்ப உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சரிம்மா. ரேணு, இங்க வா. அவரே கண்ட நாத்தம் பிடிச்ச சாக்கடையில இருந்து எந்திரிச்சு வந்திருப்பாரு. அவர்கிட்ட போய் உரசிட்டு இருக்க. போடி, போய் கை கழுவு. போன்னு சொல்றல. அப்பா, என்னாச்சுப்பா?
செல்லப்பா மாமாவை வாசல்ல பார்த்தேன். ஏன்ப்பா இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அது இல்லைடா பாஸ்கரு, எல்லாரும் இறங்க பயந்தாங்களா, அதான் நான் இறங்கி சுத்தம் பண்ணேன். ஆமாம், இவர் பெரிய சினிமா ஹீரோ, எல்லாரும் பயப்பட்டதும் ஒரு தைரியமாக இறங்கிட்டாரு. சாந்தி, அவர் உயிர் போயிட்டு வந்திருக்காரு, இந்த நேரத்தில் போய் இப்படி பேசிட்டு இருக்க? இங்கே பாருங்க, அவர் சாக்கடை சுத்தம் பண்ணுற வேலைக்கு போகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதை உங்ககிட்டே நான் பல தடவை சொல்லிட்டேன், அவர்கிட்டையும் சொல்லிட்டேன். ஆனால் 2 பேருமே கேட்குற மாதிரி தெரியல. இந்த வேலையை பார்த்து தானம்மா நான் பாஸ்கர்னு இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு இதை விட்டா வேறு எந்த வேலையும் செய்ய தெரியாதும்மா. இந்த வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் வேலைக்கு போகாமலே இருக்கலாம். இவர் ஆட்டோ ஓட்டி கொண்டு வர காசை வச்சு எனக்கு குடும்பம் பண்ண தெரியும். 3 வேளை சமைச்சு போடுறேன். வயசான காலத்தில் தின்னுட்டு ஒரு மூலையில் உட்காந்துருங்க. சரி விடு, நாளைக்கு பேசிக்கலாம். பா, நீங்கள் போய் படுங்கப்பா. நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. வெளியே போனா யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாம் இவராலையும் இவர் செய்கிற வேலை தான். இங்கே பாருங்க, அவர் இனிமேல் வேலைக்கு போக வேணான்னு சொல்லுங்க. பா, அவ தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாள், வேலைக்கு போகாமல் வீட்டிலே தான் இருங்களேன்ப்பா. இல்லைப்பா, என்னால் வீட்டில் சும்மா உட்காந்துருக்க முடியாது. என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் வேலைக்கு போகிறேனே. ஏங்க, அவர் வேலைக்கு போயே தீர்வேன்னு சொல்கிறாருல, யாருமே இறங்காத சாக்கடையிலலாம் இறங்கி 1000 பணம் சம்பாரிச்சிருப்பார்ல, அதை ஒரு நாளாச்சும் நம்ம வீட்டுக்கு கொடுத்துருப்பாராங்க. இல்லை நல்ல நாளில் தான் நம்ம ரேணுக்கு ஏதாவது துணிமணி எடுத்து கொடுத்துருப்பாரா? எல்லாத்தையும் அவரே தானே வச்சுக்கிட்டு செலவு பண்ணுறாரு. ஆமா தாத்தா, ஏன் எனக்கு மட்டும் எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிறீங்க? ரேணு, கம்முன்னு இருக்கணும்னே. ஏய், அவர் சம்பாரிச்சு அவர் ஏதோ பண்ணிட்டு போறாரு, உனக்கு எதுக்கு அதெல்லாம்? அதான் நான் சம்பாரிச்சு தரேன்ல, அப்படி என்னங்க அவருக்கு செலவு? தெரியாம தான் கேட்குறேன். அப்படி என்ன செலவு இருக்க முடியும்? எங்களுக்கு தெரியாம வேற ஏதாவது குடும்பம் வச்சிருக்கீங்களா? அப்படி ஏதாவது இருந்தா அங்கே போயிருங்க. தயவு செஞ்சு இங்க மட்டும் வந்துடாதீங்க. என்னம்மா இப்படியெல்லாம் பேசுற? உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன்னு மனசு குறுங்குதா? சாந்தி, என்ன அதிகமா பேசிட்டு? பேசாம உள்ள போ. நான் ஏதாவது பேசா மட்டும் என் வாய் அடைச்சிருங்க. உங்க அப்பாவை வாய் திறந்து எதுவும் சொல்லிடாதீங்க. ரேணு, இங்க வா. இங்க பாரு, இனிமே தாத்தா கீதான்னு போன உன்னை கொண்டு போட்டுறேன். வாடி. இங்க படுத்திருக்கா. ரேணு, ஏந்திரி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. ரேணு, ரேணு, ரேணுமா, ரேணு எந்திரிடா. ரேணு, உனக்கு என்னடா ஆச்சு? ரேணு, ரேணு, ரேணு செல்லம், ரேணு ஏந்திரிடா. ரேணு, 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 என்னடா ஆச்சு? ரேணு, என்னங்க, என்னங்க, சீக்கிரம் வாங்குங்க. ரேணு, ரேணு, என்னடா ஆச்சு? ரேணு,
ஏய் ஏனியாச்சி என்ன தெரியலங்க நான் வந்தது இப்படி தாங்க படுத்திருக்கான் ரேணு ரேணு என்னங்க சீக்கிரம் ஆட்டோ விடுங்க ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போலாம் சீக்கிரம் வா நீங்க ஒரு தரதா வேல எந்த சாக்குல நீ எந்த வியாதி ஒட்டுச்சோ என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு நீங்க ஒன்றும் வரதா வேல இங்கே இருங்க அப்படிலாம் பேசாதப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன்டா பாஸ்கர் டாக்டர் என்னப்பா சொன்னாங்க அப்பா நம்ம ரேணுக்கு 2 கிட்னியும் படிப்படியா ஃபெயிலியர் ஆகுதாம்ப்பா அவளுக்கு பிறந்தப்பவே இந்த பிரச்சனை இருந்திருக்காம்ப்பா நாம தான் யாரும் கவனிக்காம விட்டுருக்கோம்ப்பா இப்போ உடனே ஒரு கிட்னியாச்சும் மாற்றி அவனு சொல்லிட்டாங்கப்பா குறைஞ்சது 3 லட்சமாவது செலவாகுமாப்பா புள்ள உசுருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஏதாவது கண்டுக்கிறாரா பார்த்தீங்களா அவர் பாட்டுக்கு அவருண்ட அவர் வேலை ஒன்று போயிட்டே இருக்காருங்க இப்போ 3 லட்சத்துக்கு நாம எங்கங்க போவோம் நீ பயப்படாத சாந்தி ஏதாச்சும் பண்ணுவோம் எப்படிங்க நாமளே சொந்த ஆட்டோ வாங்க வழி இல்லாம தான் வாடகை ஆட்டோ வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போது எப்படிங்க நம்மளால இவ்வளோ பணத்தை ரெடி பண்ண முடியும் ஏதாச்சும் பண்ணலாமா அதுக்கு எதுக்கு நீ இப்படி அழுதுட்டு இருக்க என்னங்க என்னாச்சு குமாரனாச்சு பணம் தந்துருவார்ல இல்லம்மா அவரோட பொண்ணுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்காரா இப்போதைக்கு அவ்வளோ பணம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாருமா என்னங்க சொல்றீங்க அவரை நம்பி தானங்க இருந்தோம் இப்ப யார்கிட்டங்க போய் பணத்துக்கு நிக்கிறது எனக்கும் ஒண்ணுமே புரியல சாந்தி சரி அப்பா எங்கவா வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஆறுதல் அர்ப்போன்னு கூட நினைக்காம 2 நாளா ஆளே காடோங்க ஆனால் இவனும் தாத்தா எங்க என்னை போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கான் ஆனால் அவருக்கெல்லாம் இவன் மேலே பாசமே இல்லைங்க அப்பா 2 நாள் எங்கப்பா போனீங்க சொல்லுங்கப்பா ஏன்பா முகமெல்லாம் இப்படி இருக்கு சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா உங்களை தான்ப்பா பா உங்களை தான்ப்பா
ரேணு தாத்தா இருக்கேம்மா. தாத்தா இன்னும் சாகல, உயிரோடு தாம்மா இருக்கேன். வேண்டாம்மா, இப்போ என்கிட்ட நீ வந்தா உங்கள் அம்மா திட்டுவாங்கம்மா. நான் வேலைக்கு போயிட்டு நேராக வரேன். பாஸ்கர், ரேணுவுக்கு கிட்னியில் பிரச்சனை இருக்கிற விஷயம் அவள் பிறக்கும் போதே டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டாங்கப்பா. உங்ககிட்ட சொன்னா நீங்கள் பயப்படுவீங்கன்னு தான் நான் அதை மறைச்சிட்டேன். எப்படியாவது ஆப்ரேஷனுக்கு கொஞ்சம் பணத்தை சேர்த்துட்டு நானே அவளை கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு. மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற தகுதி கூட எனக்கு இல்லை மாமா. ஆனால் இருந்தாலும் கேட்குறேன், என்னை மன்னிச்சிருங்க மாமா. நீங்கள் ரேணுவுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு தெரியாம நாங்கள் உங்களை தப்பு தப்பாக பேசிட்டோம் மாமா. எங்களை மன்னிச்சிருங்க மாமா. எந்திரிம்மா. நீ சொன்ன மாதிரி ரேணுவுக்காக தான் நீ திட்டத்தையும் காதில் வாங்கிக்காம என் உயிரை கொடுத்தாவது உன் உயிரை காப்பாற்றணுன்னு விஷவாயு இருக்குன்னு தெரிஞ்சு நான் நிறைய ஆபத்தான சாக்கடையிலலாம் இறங்கினம்மா. அப்போ கூட என் உசுறு போயிருந்தா கூட அரசாங்கத்துலேருந்து 2 லட்சமோ 3 லட்சமோ பணம் வந்துடும்ன்ற தைரியத்தில் தான்மா நான் துணிஞ்சு இறங்கினேன். இப்போது என் பேத்தி ஆப்ரேஷனுக்கான பணம் இருக்குது. இனிமேல் நான் உங்களுக்கு தொந்தரவு இருக்க விரும்பலம்மா. ரேணு, நான் வரேம்மா. ரேணு, தாத்தாவை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியுமாடா? அப்பப்போ போய் நம்ம தாத்தாவை வீட்டுக்கே கூட்டிட்டு வாடா. தாத்தா தொட்டா திட்டுவல. அம்மா நம்மட்டுக்கு உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன்டா. போய் தாத்தாவை திரும்ப நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வா. தாத்தா தாத்தா போவாங்க, என் கூட வாங்க. உங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. வாங்க தாத்தா, வாங்க, என் கூட இருங்க, வாங்க. ஹர்ஷினி, ஆதித்யா அண்ட் விஸ்வா 3 பேருமே பயங்கர மெச்சூர்டா ரியலிஸ்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. அண்ட் ஹாஜிரா ஆஸ் யூஷுவல் ரொம்ப க்யூட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. தாத்தாக்கும் பேத்திக்கும் இல்லை அந்த பாண்டிங் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அர்ச்சனா, how was it? வாஸ் வெரி பியூட்டிஃபுல், வெரி டச்சிங்கான ஒரு கான்செப்ட். ஒருத்தருடைய வேலையினால் அவருடைய கேரக்டர் டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அழகான ஒரு வரியை மிக அழகான ஒரு கதையாக சொன்னீங்க. அதில் ஆதித்யா அவ்வளோ வயசான ஒரு கேரக்டரை இவ்வளோண்டு வயசில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம ரெஃபரன்ஸ் பார்த்தாலும் வீடியோஸ் பார்த்தாலும் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவருடைய பேஸ் ஆஃப் வாக்கிங் அப் த ஸ்டேர்ஸ், இறங்கி வர்றது, அந்த குழந்தைய பிடிக்கிறது, ஒரு தாத்தா அந்த வயசில் எப்படி செய்வாரோ அது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செஞ்சீங்க ஆதித்யா. அண்ட் ஹாஜிரா, கீகி சொன்ன மாதிரி ரொம்ப க்யூட்டான பெர்ஃபார்மன்ஸ். ஒரு குழந்தைக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஒரு வலி இருந்தாலும் ரொம்ப க்யூட்டாக உங்கள் வயசுக்கு தகுந்த ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ். விஸ்வா, you're a stealer. You do all your roles very, very well. So keep the consistency going. ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சி தான் உங்களை த்ரூ த ஜேர்னி கூட்டிகிட்டு போக போகுது. 4 வாரங்கள் முடிஞ்சும் விஸ்வா ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்ற பேர் வாங்குற அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ அஜய், இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு. தேங்க்யூ ஸோ மச். ஓவரால் ஒரு 5 ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ். நிஜமாவே ரொம்ப நீட்டாக க்ளீனாக ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. வெரி நைஸ், வெரி வெரி நைஸ். அப்பா நீங்கள் சொல்லுங்கள். அந்த தாத்தா ஆதித்யாவா, அவர் அப்படியே காலையில் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த இது கொடுத்ததுலேருந்து அதே உலகத்தில் அப்படியே இருந்திருப்பார் போலக்கு. சாயங்காலம் எப்படா வரப்போகுதுன்னா, ஆனால் வர்ற வரைக்கும் அப்படியே இருப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எங்கேயும் சிரித்து கிரிச்சு யாருக்கிட்டையும் பேசின மாதிரியே தெரியல. அதே கெட்டப்பில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு. நல்லா இருந்தது. அதே மாதிரி இவங்க கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறவங்க பேசினாங்க.
அப்புறம் கடைசியில் காம்ப்ரமைஸ் ஆகி போச்சு. அந்த காலில் விழுகிற இடத்துல வந்து என்ன ஹார்ஸாக நடந்துக்கிட்டால் கூட அதை ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஸோ அஜிரா தாத்தா கிட்ட நல்ல செல்லமான ஒரு பொண்ணாக எவ்வளோ பிரியமாக வந்து தாத்தான்னு எவ்வளோ கொஞ்சம் இது பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக பண்ணிச்சு. ஸோ என்ன ஸ்கிரிப்டில் என்ன ஃபீல் பண்ணாங்களோ ரைட்டரும் டைரக்டர்லாம் அதை வந்து கரெக்டாக இவங்க 4 பேரும் பர்ஃபார்மன்ஸில் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. குட், வெரி குட். ரோஜா மேம், உண்மையில் ஆதித்யா உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அந்த வயசான கேரக்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த வயசில். ஆனால் மைன்யூட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வாக்லேருந்து பார்க்குறதுலேருந்து பேசுகிறதுலேருந்து அந்த பாப்பாவை கட்டி பிடிக்கிறதுலேருந்து எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. அண்ட் ஹசீரா பார்த்தா தான் க்யூட்டாக எப்பவுமே எவ்வளோ அழகாக தாத்தாவை உனக்காகவே தாத்தா ஃபுல்லாக அப்படி ஃபிதா ஆகிட்டார். ஸோ உன் அன்பு தான் தாத்தாவை அப்படி கட்டி போட்டுட்டாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் அஜய் இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு. நிப்பான் பெயிண்ட் ஃபேசினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஆதித்யா நம்ம பிரிட்டானியா டைகர் கிரீம்ஸ் வழங்கும் சம்மர் டைகர் பர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் வந்து யார் அதிகமாக வாங்குறாங்களோ டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த சீசன் வந்து தெரிய வரும் யார் அதிகமாக வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிரிட்டானியா டைகர் கிரீம்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கமர்ஷியல் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் ஃபினாலேல ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. ஸோ குட்டீஸ், ஆல் தி பெஸ்ட். இப்போ நம்ம பார்க்க போகிற ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணம் கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராமாயணத்துல வந்து இப்போ மாடர்ன் கேரக்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணா எப்படி இருக்கும்? இது ஒரு கற்பனை கதை தான். ஸோ இதை பெர்ஃபார்ம் பண்ண வராங்க சாய் ஹரிஷ், நஃபில், ஹாஷ்மி அண்ட் லிங்கேஸ்வரன். எந்த சீதான்னு யோசிக்கிறீங்களா? ராமாயணத்துல வர அதே சீதா. சரி சரி, ராமர் வர டைம் ஆச்சு, அவருக்கு டின்னர் ரெடி பண்ணணும். இந்த பாட்டை நீ பாடிட்டு வரனால எங்களுக்கு தாண்டா உசுரே போகுது. யாரா நீ? டேய், யாருன்னு தானடா கேட்டேன். அதுக்கு என்ன லூசு மாதிரி சிரிக்கிற? வரும்போது ஜூனியர் சீனியர் ஷோ பாத்தியா? என்ன தெரியவில்லையா? ராவணன் எது? மணிரத்னம் டைரக்ஷன்ல விக்ரம் ஐஸ்வர்யா நடிச்சாங்களே அந்த ராவணனா? அந்த படத்துல 3 வாட்டி பார்த்திருக்கனே, ஆனா ஒரு சீன்ல கூட உன்னை பார்த்ததில்ல. ஏய், நான் அந்த ராவணன் சொல்லல, லங்கேஸ்வர ராவணன். ஏய், அவனா நீ? அப்போ நல்ல அர்னால்ட் மாதிரி இருப்ப. இப்போ என்ன அனிருத் மாதிரி சுருங்கிட்ட? சரி, இப்போ இதுக்கு இங்க வந்திருக்க? உன்னை நான் கிட்னாப் பண்ண போறேன். உன்னை சாவடிக்க போறேன். ஏண்டா, உனக்கு வேற வேலையே இல்லையா? என்னையே எதுக்குடா கடத்துற? உன்னை கடத்தாம பின்ன அச்சுமாய் ரோசி கடத்த சொல்றியா? நீ தான் வெயிட் கம்மி, அதான்
ஆர்டர் போட்டிருக்கிறார். ஒரு மெல்லிசான கூடை. கோட்டிக்கு இந்த பக்கம் நான் நல்லவன். கோட்டுக்கு அந்த பக்கம் நான் ரொம்ப கெட்டவன். சீதாயா, என்னடா ஒண்ணுமில்ல, சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். மரியாதையா போயிடு. என் புருஷன் வந்தாரு, நீ அவ்வளவுதான். பில்ல எடுத்து வாய்க்குள்ளே விட்டுருவாரு. என்னவே மெட்டிக்கலாயா? ஒன்ன காப்பாத்துங்கள், என்னை காப்பாத்துங்கள், யாரோ என்னை காப்பாத்துங்கள். வா. ஐயோ, ஸ்டவ் வேற ஆஃப் பண்ணலையே. இன்னைக்கு சிலிண்டர் விக்கிற விலைக்கு எவ்வளோ கேஸ் வேஸ்டா போச்சு. என்ன பண்ணலாம்? ராமருக்கு போன் போடலாம். நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தற்போது வேறு ஒருவருடன் தொடர்பில் உள்ளார். ராமா, என்ன பண்ணலாம்? லட்சுமணனுக்கு போன் போடலாம். The number you are calling is currently switched off. ஆஞ்சநேயருக்கு போன் போடலாம். The number you are calling is currently not reachable. என்ன இது? யாருமே எடுக்க மாட்டாங்க. Facebookல ஸ்டேட்டஸ் போட்டு பாப்பா. Please help me. I am in அசோகவனம். ஹலோ, யாரா இருக்கீங்களா? மாமாக்குது, ரொம்ப ரொம்ப பயமாக்குது. நான் தான் சீதை, ராமனின் பொண்டாட்டி சீதை. எதுக்குடி இப்படி அட் டைம்ல கத்துற? சீதா, இனி நீ யாருக்குத்தான் உன்னை காப்பாற்ற யார் வருகிறார் என்று பார்க்கிறேன். Spider-Man, Spider-Man, does whatever a spider can. Spins a web any size. டேய், யாரா நீங்க ரெண்டு பேரும்? ஹாய், I am Spider-Man. என்னோட பவுடர் வேணுமா? டேய், பவுடர் கேக்கடா. ஸ்பைடர்மேன், சிலந்தி மனிதன். சிவந்த மனிதன் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சிலந்தி மனிதன்? இவன் எப்போதும் நெட்லே தான் இருப்பான். ஏண்டா, எப்போதும் நெட்ல இருந்தா பில் என்ன ஆகுறது? நெட்னா இன்டர்நெட் இல்லடா, ஸ்பைடர் நெட், சிலந்தி வலை. நீ யார்ப்பா தம்பி? சுண்ணாம்பு அடிக்காத செவரு மாதிரி கல்லு கல்லா இருக்க. அவன் ஹல்க். என்னது அழுக்கா? தம்பி உனக்கா? போய் குடிச்சிட்டு சுத்தமா வா, இன்ஃபெக்ஷன் ஆயிட போகுது எல்லாருக்கும். டேய், பா அழுக்கு இல்லடா, ஹல்க், பச்சை மனிதன். பார்க்க பச்சை குழந்தை மாதிரி இருக்கா. இவனா பச்சை குழந்தை? செல்லப்பட்டி எதுக்காக வந்திருக்கீங்க? We came here to save சீதா. என்னது, சீதாவுக்கு சேவ் பண்ண போறீங்களா? அவளுக்கு தாடியே இல்லையே. ஏய், ஆங்கிலத்துல வரக்கிறேன். இவ்விருவரும் என்னை காப்பாற்ற வந்திருக்கிறார்கள். ஏமான், तू சுப்பி கல்லையோ எனக்கு இல்லையா? நான் உன்னை இப்படி கிள்ளுவேன். அடப்பாவி ராவணா, அவன் கிள்ளுவேன் என்று சொல்லவில்லை, உன்னை கொல்லுவேன் என்று சொல்கிறான். Yes, I will also kill you. கொல்லுவியா? வரா பாப்பா. டேய், ஆம்பளை இருந்தா கொல்றா பாப்பா. ஏய், அவன் கிட்ட வச்சுக்காத, அவன் நூல் விடுவான். அவன் நூல் விட்டா நான் கரெக்ட் ஆயிடுவேனா? எங்க நூல் விட சொல்லு பார்க்கலாம். நூலே வரல, கையில நூல் ஸ்டாக் இல்ல, அதான் வரல.
லவரா இல்ல நான் என்ன ஓ லவரா? கமான் ஃபாலோ வித் மீ. புரியலடா, மரியாதையா தமிழ்ல பேசு. guys, please change your mode and talk in Tamil. He cannot understand anything. Okay சீதா மேடம், processing. ஒழுங்கு மரியாதையா அவங்களை விட்டுரு, இல்லைன்னா மூஞ்சி கிழிஞ்சிடும். என்ன பத்தி உனக்கு சரியா தெரியல. நாங்க உங்க ஊரு விஜயகாந்த் மாதிரி பறந்து பறந்து அடிப்பேன். என்னடா மாட்டீங்க? என்ன பார்த்தா ஊரே பயப்பட தெரியும்ல. நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம், அடிக்கிற அழிக்கிற எண்ணம், முடியுமா நடக்குமா இன்னும்? அடக்குனா அடங்குற ஆளா நீ இழுத்ததும், பிரியிற நூலா நீ தடையலாம், மதிக்கிற ஆளா நீ விடியல, விரும்பிடும் காபாலி. மகிழ்ச்சி. கபாலி டேலட்ஸ்ல வந்துருமா? ஏய், என் பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நான் அடிச்சா அடி தாங்க மாட்டேன். நான் அடிச்சா பிடிக்கும் சொல்லுங்க. நீ அடிச்சா பீஸு, நான் அடிச்சா மாசு. ஏ லூசு, அவன் தான் கடதெல்லாம் பேசிட்டு இருக்கானா? நீங்க ஏடா அவங்கிட்ட பேசிட்டே இருக்கீங்க? என்ன காப்பாத்துங்கடா. கொட்டி கொட்டி பாத்துருவோமா? சரி, முதலில் நீயும் ஹல்கும் மோதுங்கள். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வருகிறேன். டேய் ராவணா, உன் கூட சண்டை போடுதாண்டா அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. நீ என்னடா அவங்க ரெண்டு பேரையும் மோத சொல்ற? என்ன அநியாயம்! ஒருத்தன் கூட சண்டை போட ரெண்டு பேரா? ஜட்ஜஸ், நீங்க சொல்லுங்க, இது நியாயமா? நீ மட்டும் அடுத்த மனைவியை கடைசிட்டு வந்திருக்கே, இது நியாயமா? சீதாவை எனக்கு பிடித்திருக்கிறது. இனிமேல் அவள் என்னவள்? வாடா சண்டைக்கு. ஹல்க், ஸ்பைடர்மேன், ஒரு நிமிஷம் நாம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? சொல்லுங்க, இருக்கிற நேரத்துல செல்ஃபி எடுக்க கூப்பிடுறியம்மா. சரி வாங்க எடுத்துக்கலாம். ஃபேஸ்புக்ல செல்ஃபி வித் ஹல்க் அண்ட் ஸ்பைடர்மேன் போட்டா லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பிச்சுக்கோ. ஏ சீதா, ராணகல்ஸ்னு உனக்கு குதூகலம் கேட்டா ஒண்ணா? ஒரு நிமிஷம் சீதா, அந்த போன் கொடு. ஸ்பைடர்மேன் ராவண நாடி, நான் எது சீதாவை போட்டோ எடுக்கிறேன். ஏ ஹல்க், அட்ரா அவனை. நான் ஹல்க் அடிச்சா பிடிக்கும் சொல்லுங்க. ஹல்க் நீ அடி. நீங்களே அடிங்க. சரி பரவாயில்ல, நீங்களே அடிங்க. இல்ல இருக்கட்டும், நீங்களே அடிங்க. சரி பரவாயில்ல, அடிங்கடா. யாஞ்சனேயம் பிரசன்னாஞ்சனேயம் பிரபாதிவ்யகாயம் பிரகீர்த்திप्रदायं भजे वायुपुत्रं भजे बालगात्रं भजेऽहं पवित्रं भजे सूर्यमित्रं भजे रुद्ररूपं भजे ब्रह्मदेवं. ஏன் இவ்வளவு தாமதமாய் வந்த அனுமான்? சாரி தாயே, வர வழியில நெட்டு கொஞ்சம் ஸ்லோ, கூகுள் மேப் ஒர்க் ஆகல, இடத்த கண்டுபிடிக்க அதான் தாமதம். வாங்க தாயே போலாம். யூ ஸ்டார்ட். சரி பரவாயில்ல, நீங்க அடிங்க. இல்ல பரவாயில்ல, நீங்களே அடிங்க. பரவாயில்ல, நீங்களே அடிங்க. இல்ல இருக்கட்டும், நீங்களே அடிங்க. சரி பரவாயில்ல, நீங்களே அடிங்க. இருக்கட்டும், நீங்களே அடிங்க. சரி பரவாயில்ல, நீங்களே அடிங்க. இருக்கட்டும், நீங்களே அடிங்க. சரி பரவாயில்ல, நீங்களே அடிங்களே. பரவாயில்ல, நீங்களே. பரவாயில்ல, நீங்களே அடிங்க. இல்ல நீங்களே அடிங்க. நீங்க அடிங்க. நீங்க அடிங்க. நீங்க அடிங்க. நீங்க அடிங்க. பரவாயில்ல, நீங்களே அடிங்க. அதுக்கு இல்ல இருக்கட்டும், நீங்களே அடிங்க. நீங்களே அடிங்க. பரவாயில்ல, நீங்களே அடிங்க. நீங்களே அடிக்கவா? நான் வேணா அடிக்கவா? அடிமா, ரெண்டு பேரும் சாத்துமா. பல்க் மாதிரி இருந்துட்டு ஹல்கா நீ? வாங்க வாங்க வாங்க. ஓகே, இப்ப கமெண்ட்ஸ் கேட்கலாமா? யார்கிட்ட கேட்கலாம்? அர்ச்சனா. நீங்களே அடிங்களே. போகுதே. நீங்களே அடிங்க. பரவாயில்ல, நீங்களே அடிங்க. நீங்களே அடிங்க. பரவாயில்ல, நீங்களே அடிங்க. என்ன பண்ணீங்க? இதுக்கு நீங்க எங்களை அடிச்சிடலாம்டா. நீங்க பண்ண ஸ்கிட்டுக்கு எங்களை அடி அடின்னு அடிச்சிருக்கலாம்.
நாங்க அதையே தாங்கியிருப்போம். நீங்களே அடிச்சிருங்க. ஆனா அந்த சீதா பாவம் உங்ககிட்ட மாட்டினது தான். அவர் ராவணர்கிட்டே நிம்மதியா இருந்திருப்பாங்க போல. நீங்க 2 பேரும் வந்து அவங்க வாழ்க்கையை ரொம்ப டார்ச்சர் பண்ணி விட்டுட்டீங்க. சிம்பிளான அழகான ஸ்கிட்டு. வெரி நைஸ்ரா, நல்ல கருத்து, வெரி நைஸ். ரோஜா மேம், உண்மையிலே நான் எதிர்பார்க்கல. ஹல்க்கு, ஸ்பைடர்மேனு இதெல்லாம் புதுசாக இருக்குது. எனக்கு வந்து 4 பேரில் ஃபர்ஸ்ட் ராவணன் தான் பிடிச்சிருக்கு. ஸோ டயலாக் சூப்பராக பண்ணியிருக்கேன், கெட்டப் நல்லா இருக்குது. வில்லன் உனக்கு சூட் ஆகாதுடா, ஆனால் நீ பர்ஃபார்மில் அதை அடிச்சிட்ட, சூப்பராக இருக்குது. அண்ட் சீதா நெக்ஸ்ட் எல்லாமே அப்டேட் FBயில் A to Z இப்போ இருக்கிற பொண்ணுங்க மாதிரி. அண்ட் ஃபைனலாக கெஸ்ட் ரோல் நம்ம ஆஞ்சநேயர் சார், வணக்கம். ஸ்பைடர்மேன் தான் யாருன்னு தெரியல, மூடி எடுங்க. போதும் போதும், பார்த்துட்டேன் உன் மூஞ்சி. நீங்களும் ஹல்க்கு வந்து வேஸ்ட்டு, சீதாவை காப்பாற்றவே முடியல, பாவம் ராவணர். நீங்களே அடிங்க. நான் சொல்லல. போதுமா? போதுமா? ஓகே. அடுத்து கியூட்டா இருக்கு. பாக்கியராஜ் சார், ஓ, இந்த ஸ்கிட் வந்து வேற எதுவும் பார்க்க வேண்டாம், பொழுதுபோக்கா என்டர்டைன்மெண்ட் மட்டும் அப்படிங்கிற மாதிரி. அவர் மாடர்ன் ராமாயணத்தில் வந்து சீதையும் சரி இங்கிலீஷில் பேசுகிறது, அதே மாதிரி ராவணனும் சரி அவருக்கு சிங் பண்ணி பாட்டு போட்டாங்களே, அதுதான் பிரமாதம். ஹல்க், அவர் ஸ்பைடர் எல்லாருமே அவங்களுடைய பாத்திரத்தை நிறைவாக செஞ்சுருக்காங்க. ஸோ எதுவுமே காரண காரியமெல்லாம் ஒன்றும் கேட்கக்கூடாது, கேட்காம உட்காந்து என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஆல்ரைட், இந்த வாரத்தோட எல்லா பெர்ஃபார்மன்ஸஸும் முடிஞ்சிச்சு. 7 கான்செப்ட்டுமே சூப்பராக இருந்தது, எல்லா குழந்தைங்களும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இருந்தாலும் யாருக்கு பெஸ்ட் போகுது அதை தெரிஞ்சுக்க கேன் ஹேவ் தி ஜட்ஜஸ். ஓகே ஜட்ஜஸ், இந்த வாரத்தோடைய ப்ரைஸஸ்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி வச்சாச்சா? ஸோ பிரிட்டானியா டைகர் கிரீம்ஸ் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் யாருக்கு? கியூட்டான ஆண்ட்ரியா. ஓகே, இப்போ வந்து கேட் ஸ்கூல் தி கேட் கேம்ப் CAE ட்ரைனிங் சென்டர் வழங்கும் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் இங்க இருக்கு. அமேசிங் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் யார்? ஒருத்தருக்கு தான் போகுது. இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. இந்த வாரம் ஒவ்வொரு கான்செப்ட்லயும் ஒவ்வொரு குழந்தைங்களும் பெர்ஃபார்ம் பண்ணது வந்து நச்சுன்னு மனசுல பதிர மாதிரி இருந்தது. அது இந்த வாரம் மட்டும் இல்ல, எல்லா வாரமும் தொடரும். So keep waiting. நாங்க உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். Until then, bye from Kiki and team with Nippon Paint வழங்கும் Junior Superstar Season 2. Nippon Paint, Asia's your #1 paint, powered by Colgate Dental Cream, அம்மாக்களின் நம்பிக்கை டென்டிஸ்டுகள் பரிந்துரைப்பது. Special partner Britannia Tiger Creams and co-presented by GD Parangayam. Good night.